வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம யாரை பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் எனக்கு டைமே சரியில்லைங்க, மோசமாக இருக்கு, எது எடுத்தாலும் தொட்டு தொலைங்கலை, அப்படி இப்படின்னு ஒரே புலம்பல். டைம் சரியில்லை அப்படிங்கிறது யார் சொல்கிறது, யார் கேட்குறது சொல்லுங்கள் பார்க்கலாம். டைம் எப்படி சரியில்லாமல் போகும்? அதை இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிற அந்த டைம் வேறு, இந்த டைம் வேறு, சரியா? ஒரு தாத்தாவும் ஒரு பேரனும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த தாத்தாட்ட அந்த பையன் கேட்குறான், அந்த பேரன் என்ன கேட்குறான், தாத்தா தாத்தா இந்த டைம்னா என்ன, அதை ஏன் எல்லாரும் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க, லேட்டாக போகக்கூடாது அப்படிங்கிறாங்க, ஏன் தாத்தா அப்படின்னு கேட்குறேன். அது அப்படி இல்லை தம்பி, டைம் அப்படிங்கிறது ஒரு மகத்தான விஷயம். இந்த உலகத்தில் அது ரொம்ப நீதி தேவதை மாதிரி, தர்ம தேவதை மாதிரி. அந்த டயத்தை அந்த அளவுக்கு நம்ம தயாள குணம் உள்ள ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறார். அதுக்கு இதுக்கும் என்ன தாத்தா சம்பந்தம்? நீதி தேவதை என்ன, டைம் என்ன, நீங்கள் என்ன சொல்கிறீங்க புரியல எனக்கு. அதாவது தம்பி, மற்றதாவது பாரு, இப்போ சூரியன் எடுத்துக்கோ. ஒரு நாட்டில் சுள்ளுன்னு அடிக்குது, ஒரு நாட்டில் லைட்டாக அடிக்குது, ஒரு நாட்டில் வரவே மாட்டேங்குதுங்கிறாங்க. அதே மாதிரி தான் காற்று, மழை எல்லாமே, சீதோஷ்ண நிலைகள் எல்லாமே அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி, நாட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஊருக்கு ஏற்ற மாதிரி மாறிக்குது. அப்படின்னா அதெல்லாம் பாரபட்சமாக இருக்குதுன்னு நம்ம சொன்னால் சரியாக இருக்குமா? அப்படி சொல்லலாம். அப்போது இந்த டைம் மட்டும் பாரு, எல்லாருக்கும் பொதுவாக சமமாக இருக்குது. நீ எந்த நாட்டுக்கு போயினாலும் போகலாம், 24 மணி நேரம் தான் டைம். இது பணக்காரனுக்கு ஒரு மாதிரி, ஏழைக்கு ஒரு மாதிரி கிடையாது. எல்லாருக்கும் ஒரே அளவான டைம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த டைம் ஒரு சமதர்மவாதி, சமத்துவவாதி, அங்கிங்கனாதபடி எல்லாருக்கும் பறந்து விரிந்து காணப்படக்கூடிய ஒரு விஷயம். ஓ, நீங்கள் அப்படி வரீங்க? ஆமாம், அப்படித்தான் வரேன் நான். அதாவது டைமில் பாரபட்சமே கிடையாது. உடனே நீங்கள் கேட்கலாம், அமெரிக்காவில் இப்போ ராத்திரி, நமக்கு பகல் இருக்கலாம். ராத்திரி பகல் மாறுது, அந்த சூரியன் கதையில் வரும், டைமில் வராது. ஆக மொத்தம் எல்லா நாட்டுக்கும் எல்லா மனிதருக்கும் 24 மணி நேரம் தான். நம்ம உயிரோடு இருக்க வரைக்கும் நம்ம டைம். இதில் நல்ல டைம் கெட்ட டைம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. பஸ் எடுத்துக்கோங்க, காலையில் 4 மணி, 3 மணி, 5 மணி, 6 மணி, ராத்திரி 12, 1 மணி வரைக்கும் சின்ன கேப் நடுவில் ஒரு 2லேருந்து 3, 4 வரைக்கும் கொஞ்சம் பஸ்ஸுகள் குறைவாக இருக்கும். அந்த மாதிரி எல்லா டைம்லேயும் பஸ்ஸு எடுக்கிறாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. அதில் ராகுகாலம் வருது, யமகண்டம் வருது, எல்லா நேரங்களும் வருது அது, சரிங்களா? அப்போது நல்ல நேரம் பார்த்து கெட்ட நேரம் பார்த்து வண்டி ஓட்ட முடியுமா? ட்ரெயினும் அப்படி தான், எல்லா டைமையும் புறப்படுது. ஃப்ளைட்டும் அப்படி தான், அன்டைமில் தான் ஃப்ளைட்டு புறப்படும். ராத்திரியில் தான் நிறைய ஃப்ளைட் இருக்குது. இதனால் இந்த டைமோட அருமையை நீங்கள் எங்கே பார்க்கலாம், எங்கே கேட்கலாம் அப்படின்னு சொன்னால், ஆல் இண்டியா ரேடியோவில் போய் பாருங்கள். ஒவ்வொரு வினாடியும் கணக்கு. 7:15 டெல்லியிலேருந்து அந்த செய்திகள் வருது அப்படின்னா 7 மணி 14 நிமிடம் 30 வினாடியிலிருந்து 35 வினாடிக்குள்ள இவங்க தங்களுடைய நிகழ்ச்சிகளை பூரா நிறைவு செஞ்சு அந்த இடத்த காலியாக தயாராக வச்சுருக்கணும். அப்போ தான் அந்த டெல்லி அஞ்சல் சரியாக 7:15 வரும். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயணசுவாமி. மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நேரத்தோட அருமை அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொது, எல்லாருக்கும் சமம். ஒரு பரம ஏழைக்கும் 24 மணி நேரம் தான், பயங்கர கோடீஸ்வரனுக்கும் அதே டைம் தான். அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல இருக்குது நம்ம வெற்றியும் தோல்வியும், சரிங்களா? அப்போது நேரத்தை ஏன் நம்ம வீணாக்கணும்? கிடைக்காத நேரம், அதில் என்ன விசேஷம் அப்படின்னா, இது மற்ற பொருள் மாதிரி கிடையாது. இப்போ பணம் இன்னைக்கு 1000 ரூபாய் இருக்குன்னா 500 ரூபாய் செலவு பண்ணிட்டு 500 ரூபாய் எடுத்து வச்சு நாளைக்கு செலவு பண்ணலாம். நேரம் அப்படி இல்லை. தாண்டிட்டீங்க அப்படின்னா பின்னால் போக முடியாது. போனது தான். டைம்ங்கிறது நல்ல டைம் கெட்ட டைம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே டைம் தான். அதை நீங்கள் பயன்படுத்துகிற விதத்தில் தான் உங்கள் வெற்றி தோல்வி அமைஞ்சிருக்கு, சரிங்களா? கிடைச்ச நேரத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. கோபத்தில் ஆத்திரத்தில் பேசின வார்த்தை திரும்ப வராது. அசால்ட்டாக விட்டு வேஸ்ட் பண்ண டைமும்
திரும்பி வராது. இதுதான் எனக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பர் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.